ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரமே, இன்றைய நாளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? அன்பு தெய்வமே, எங்களுடைய வாழ்வில் மீண்டும் ஒரு நாள், இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக, மனநிறைவின் நாளாக இருக்கட்டும். உம்முடைய அருள் கொடைகள் சுமந்து வருகின்ற நாளாக இருக்கட்டும். எங்களுடைய இல்லத்திற்கு உம்முடைய அருள் கிடைக்கின்ற நாளாக இருக்கட்டும். நாங்களும் எங்களுடைய வீட்டில் இருக்கின்றவர்களும் உம்முடைய இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற மக்களாக இன்றைய நாளிலே நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய தூய ஆவியின் துணையை தந்து எங்களை வழிநடத்தும். இந்த நாள் எங்களுக்கு பயனுள்ள நாளாக இருக்கட்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 17, 40, 43 இறை வார்த்தை. இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. 4 நாட்கள் கல்லறையினுள் லாசர் இருக்கிறார். அனைத்து நம்பிக்கையும் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் முடிந்தது, எல்லாம் நிறைவேறியது, இனிமேல் வாழ்க்கையே இல்லை. இன்று ஜெபித்து ஜெபித்து பல நாட்களாக ஜெபித்து அனைத்து நம்பிக்கையையும் இழந்து, எனது ஜெபம் கேட்கப்படவில்லையே, எனது வேண்டுதல் இனிமேல் எதற்கு நான் ஜெபிக்க வேண்டும், ஜெபித்தால் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன பலன் என்று ஏங்குகின்ற எனதருமை சகோதரமே, ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்று மார்த்தா இயேசுவிடம் கூறுவது போன்று இருக்கின்றது. நான் பல நாட்கள் ஜெபித்தேன், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எதுவும் நடப்பது போன்று இல்லை, அனைத்து நம்பிக்கையும் அற்றுப்போன நிலைதான் இருக்கின்றது. பலர் என்னிடம் சொல்லி இருக்கின்றார்கள், ஜெபிக்கிறேன் ஃபாதர், காலை முதல் மாலை வரை ஜெபிக்கிறேன், பல நாட்கள் ஜெபிக்கிறேன், பல மாதங்கள் ஜெபிக்கிறேன், எனது ஜெபம் கேட்கப்படவில்லை, எப்பொழுது கேட்கும் என்று, எப்பொழுது கேட்கப்படும் என்று என்னிடம் கேட்கின்றார். அன்புமிக்கவர்களே, நீ நம்பினால் கடவுளின் மகிமையை காண்பாய், கடவுளின் மாட்சியை காண்பாய். இது யார் சொன்னது தெரியுமா? ஆண்டவர் இயேசுநாதர் மார்த்தாவுக்கு சொன்னார். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கை. இறந்த உடல் மறு நிமிடமே அழுக ஆரம்பிக்கிறது. இந்த உலக நியதி என்ன? இறந்த உடல் மறு நிமிடமே அழுக ஆரம்பிக்கிறது. மண்ணில் 4 நாள் இருக்கும் உடல் அழுகியது. நம்பிக்கை உயிர்ப்பிக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். கடவுளின் மாட்சி, கடவுளின் வல்லமை இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது. இறை வார்த்தையை கேட்கின்ற நீ, உனது வாழ்வில் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களும் கண்டிப்பாக கேட்கப்படும். ஏனென்றால் 4 நாட்கள் தான் இருண்ட நிலை, 5ஆவது நாள் வெளிச்சம் பிறக்கின்றது. கல்லறையினுள் இருந்த லாசர் 4 நாள் இருட்டில் இருந்தார், வெளிச்சமற்றிருந்தார். அன்புமிக்கவர்களே, 5ஆவது நாள் அந்த கல்லறையில் வெளிச்சம். 4 நாட்கள் நம்பிக்கையற்று இனி எதுவுமே இல்லை, எனது வாழ்வில் எதுவுமே இல்லை, வாழ்வு சூனியமாகியது என்று நினைக்கின்ற எனது சகோதரமே, 5ஆம் நாளில் இயேசு வந்தார், வாழ்வை தொட்டார். என்ன நடந்தது? அவர் ஒரு வார்த்தை சொன்னார், லாசரே வெளியே வா. நீ கல்லறையில் அடைக்கப்பட வேண்டியவன் அல்ல, கல்லறை உன்னை கட்டுப்படுத்த இயலாது. இயேசு கல்லறையை வெற்றி கொண்டவர், கல்லறைக்கும் ஆண்டவர் இயேசு. லாசர் வெளியே வந்தார், வாழ்வு கிடைத்தது, சாவு தகர்ந்தது, எனது நம்பிக்கை ஜெயித்தது. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்ற யாக்கோபின் அந்த விடாப்புடியான அந்த பற்று இன்று நிறைவேறுகின்றது. அன்புமிக்க சகோதரமே, இன்றைய நாளை அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? லாசரின் கல்லறையை திறந்த கடவுள் எனது வாழ்க்கையையும் திறப்பார். அவர் எனது வாழ்வில், இருண்ட வாழ்வில் ஒளியை கொண்டு வருவார். வாழ்வில் வசந்தம் கிடைக்கும்.
இந்த நாளை அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போமா? அசைக்க முடியாத நம்பிக்கையோடு 5வது நாள் ஜெயித்த கடவுள், லாசரை உயிர்ப்பித்த கடவுள் எனது வாழ்விலும் அந்த நம்பிக்கை ஒளியை, இறை ஒளியை என் மீது வீசும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.